குர்ஆன்ல சித்தீகீன் என்று வருது, அதுல முந்தினவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான். குர்ஆன்ல முத்தகீன் என்று வருது, அதுல முந்தினவங்க ஆரம்பம் ஈமான்ல இருக்கிற உறுதி வேற எங்கேயும் கிடையாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மோதிரம் செய்த கதை என்று நான் சொன்னேனே, இதே மாதிரிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட முந்தோணம் என்று பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஒரு தடவை திடீரென்று ஒரு யுத்தத்துக்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்னென்ன சாமான அல்லாஹ்வுக்காகவே உங்களோட வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வரையலுமோ அவ்வளவையும் எடுத்துக்கொண்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வான் என்று துஆ செய்து எல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இவங்களை பீட் பண்ணதுக்கு ஒரே ஒரு நேரம் சந்தர்ப்பம் இதுதான், இந்த தடவை நான் இவங்களை விட மாட்டேன், இந்த தடவை எப்படியாவது நான் இவங்களை தோக்கடிக்க செய்வேன், இவங்களுக்கு மேல நான் போவேன், இவங்களை விட கூடுதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் முந்தி விடுவேன் என்ற எண்ணத்தோட என்ன செஞ்சாங்க, அவங்களோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து செல்வங்கள் இருந்து அறவாசை வச்சுட்டு அப்படியே பாதி சொத்துக்களை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை விட கூட கொண்டு வந்திருக்க மாட்டாரு, நான் தான் இன்றைக்கு கூட கொண்டு வந்திருக்கிறேன் என்ற நீயத்தோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியா கேட்டாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணத்தை கொண்டு வந்தீங்க? அவர் சொன்னார், நான் இப்படி ஒரு ஒட்டரத்தை கொண்டு வந்தேன், நான் 2 வாள் எடுத்து கொண்டு வந்தேன், நான் ஒரு கவசத்தை எடுத்து கொண்டு வந்தேன், நான் ஒரு இரும்பு தொப்பி ஒன்று கொண்டு வந்தேன், நான் இவ்வளவு திர்ஹம் தீனார் எடுத்து கொண்டு வந்தேன். ஒருத்தரையும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க, சந்தோஷமா சிரிச்சு கொண்டு நிக்கிறாங்க. உமரே, எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு 4 ஒன்றும் கொண்டு வந்தில்ல ஒருத்தரும். சரியான சந்தோஷம். உமரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, அல்லாஹ்வுடைய பாதையில நான் என் குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து செல்வத்துல பாதியை வச்சுட்டு அப்படி அறவாசி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு, அப்படியா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. கடைசியா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அபூபக்கரே நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டுல வச்சுட்டு மத்த அவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டு. அந்த இடத்துல கூட அல்லாஹ்வையும் வீட்டுல வச்சுட்டு சொன்னாங்க ரசூலு கிட்ட. என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கிறேன் என்று. அந்த நேரம் கூட அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்கல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட தான் இருக்கிறார்கள், பிரித்து பார்க்க முடியாது. சாதாரண மனிதன் அல்ல, நாங்க நினைக்கிற மாதிரி தரஜா அல்ல, எங்கட புத்திக்கு எட்டக்கூடிய தரஜாவும் அல்ல, அந்தஸ்தும் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு லேசாக கிடைச்ச நபி என்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஏதோ என்னமோ நினைச்சுக்கோ நிக்கிறோம். நாங்க இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி என்ன சொல்றாங்க? கஷம்சி தலஹரு லில் ஐனைனி மின் புஅதி صغيرة وتكل طرفا من أمامي صلوات الكريم شهرا وحولا ألف على الرسول المعلى كالشمس. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்றவர்கள். சூரியனை போலேண்டா? சூரியனுக்கு எந்த வெளிச்சம் இருக்குதோ அதே வெளிச்சமா இல்ல. சூரிய வெளிச்சமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஒளியில ஒரு பகுதி. எனவேதான் சூரியனுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனா அவங்களுக்கு நிழல் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு நிழல் ஒன்று காட்டுது. இது வெறுமனே மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு, அதனால வெறும் இந்த நிழலை காட்டுது இந்த லைட்டுக்கு. ஆனா இந்த பிளாஷுக்கு 4 பேட்டரி டோர்ச் அடிச்சா அந்த லைட்டுக்கு பேட்டரி பிளாஷ் படுமா? இந்த 40 வோல்ட் டியூப் பல்புக்கு 4 பேட்டரி டோர்ச் அடிச்சா அந்த டோர்ச்சிட வெளிச்சம் டியூப் பல்புக்கு படுமா? உங்களோட முகத்துக்கு அடிச்சா படுமா? இந்த பிளாக் போர்டுக்கு அடிச்சா படுமா? பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு.
பாடசாலையில பிளாக் போர்ட் தான் வைப்பாங்க, இது ஒயிட் போர்டா இருக்குது. இந்த சுவருக்கு அடிச்சா படும், இந்த கதவுக்கு அடிச்சா படும், காப்பட்டுக்கு அடிச்சா படும். ஏன்? அது எல்லாத்தையும் விட இந்த 4 பேட்டரி வந்த உடனே வெளிச்சம் கூடிருது. ஆனா 4 பேட்டரி போட்ட இந்த வோல்டேஜை விட 40 வாட்ஸ் வரும் பொழுது அந்த டோர்ச்சினுடைய வெளிச்சத்தை விட அது வெளிச்சம் என்றதுனால டோர்ச்சிட வெளிச்சம் அந்த டியூப் பல்புக்கு ஒரு நிழலை கொடுக்காது. இதே போலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிபூரண ஒளியால தான் சூரியனை அல்லாஹ் படைச்சான், சந்திரனை படைச்சான். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ ஒளியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வெளிச்சம் அதுக்கு அங்கால நிழல் ஒன்று வராது, சூரியனை விட வெளிச்சம். அப்ப பூசர் இமாம் கஷம்சி சூரியனை போன்றவர்கள் என்று ஏன் சொன்னாங்க? வெளிச்சத்தை சொல்லல, தூரத்தை சொன்னாங்க. சூரியன் 8,000 கோடி மைலுக்கு அங்கால சூரியன் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட 100 அல்லது 109 மடங்கு சூரியன் உலகத்தை விட பெரியது. 85 மடங்குவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றோட சொல்ற, நாங்களும் நம்புறேன். அவுலியாக்கள் சொன்ன நம்பிக்கை இல்ல. அவன் விஞ்ஞானி, அவன் சொன்னதை நம்பாம இல்லமா? நான் மேகசின்ல பார்த்தேன், நான் பேப்பர்ல பார்த்தேன், நான் அதுல பார்த்தேன், நான் இதுல பார்த்தேன். அவன் விஞ்ஞானி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானி. வழிமாறுகள் விஞ்ஞானிகள் பேச்சை நம்ப இயலாது. ஏதோ அழிஞ்சி போற விஞ்ஞானிட பேச்சு பெருசா இருக்குது எங்களுக்கு. இன்டர்நெட்டும் இமெயில் என்ன சொன்னாலும் நம்புறோம். இதே செய்தியை குத்துபுல் அக்தாப் கௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி சொல்லிக்கிறாங்க. அப்ப கொஞ்சம் யோசிக்கும். ஒரு ஓலியாட பேர் வந்துட்டு இது ஷைத்தான்